जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, श्रीला प्रभुपाद महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து பாகவத கிளாஸாக ஆரம்பிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பகுதிக்கும் அப்படியே பண்ணிடுவோம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இல்லை சின்ன சின்ன ஸ்லோகம் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 19 ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் Canto 1 அத்தியாயம் 4 Chapter 4 Text 19 பதம் 19 20 21 22 23 24 பார்க்க போகிறோம். 19 20 21 22 23 24 6 ஸ்லோகம் வந்து ஓகே. பதம் 19 Text 19 ஓகே மதி வரீடா அடிச்சா. साधुहोत्रं कर्म शुद्धं प्रजानां विश्यवैदिकं व्याददात् यज्ञछन्दत्यै वेदम् एकं चतुर्विधम्. ஓகே, மொழிபெயர்ப்பு. வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள யாகங்கள் தான் மக்களின் அலுவல்களை தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்ற வழி என்பதை அவர் கண்டார். மேலும் இம்முறையை எளியதாக்குவதற்கும் சுந்தரமாராணிக்கு மக்களிடையே அதை பரப்புவதற்கும் வேதத்தை அவர் 4ஆக பிரித்தார். கல்யாண மாதாஜி. We saw that the sacrifices mentioned in the Vedas were means by which the people's occupations could be purified, and to simplify the process, he divided the one Veda into 4 in order to explain them among them. Thank you, Mataji. Okay, Padam 20, Text 20. Rik yajo shama darvakya Veda Shadvara Uttruda Idihasa Puranam Cha Panjamo Veda Uchchade. மொழிபெயர்ப்பு. வேதங்களில் 4 பிரிவுகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. ஆனால் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சரித்திர நிகழ்ச்சிகளும் உண்மையான கதைகளும் 5வது வேதம் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்னேகாவதி. The 4 divisions of the original sources of knowledge, the Vedas, were made separately, but the historical facts and the authentic stories mentioned in the Puranas are called the 5th Veda. Thank you, Manati. Padam 21. तत्र वेद तरा वैशा तत्र वेद तरा पैला शामको जैमिनी कवि वैशंबायन ये वैको निष्णातो यजुषां पुतः. Berja Simaji, Canto 1, Text Chapter 4, Text 21 Mataji. Okay. மொழிபெயர்ப்பு. வேதங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பின் பைல ரிஷி ரிக் வேதத்தின் பேராசிரியரானார்.
ஜெய்மினி சாமவேதத்திற்கு பேராசிரியரானார். வைசம்பாயனர் மற்றும் யஜுர்வேதத்தினால் புகழப்படுபவரானார். கல்யாணம் வந்து இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா? எதுவும் பாகம் வச்சுருக்கீங்களா? இல்லை, ஓகே சரி. கல்யாணம் வந்து After the Vedas were divided into 4 divisions, Palana Rishi became the professor of the Rig Veda, Jaimini the professor of the Sama Veda, and Vaisambhayana alone became glorified by the Yajur Veda. ஓகே ஹரிகிருஷ்ணாஜி. பதம் 22. அதர்வாக்கிராஷாம் ஆஷி சுமந்தோ தாருணோ முனி இதிஹாச புராணானாம் பிதாமே ரோமசர்ஷனா. மொழிபெயர்ப்பு. சுமந்த முனி எனப்படும் அங்கிரா முனிவர் ஆழ்ந்த பக்தியில் ஈடுபட்டிருந்தார். அவரிடம் அதர்வ வேதம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் எனது தந்தையான ரோமசரணரிடம் புராணங்களும் சரித்திர குறிப்புகளும் ஒப்படைக்கப்பட்டன. The Sumanta Muni Angira, who was very devotedly engaged, was entrusted with the Atharva Veda, and my father Roma Harsana was entrusted with the Puranas and historical records. பதம் 23. தாயேத ருஷயோ வேதம் சுவம் வயஷ்யன் அநேகதா சிஷ்யை பரிசிஷ்யை வேதாஸ்தே சாக்கினோ பவான். சாரி, வேதாஸ்தே சாக்கினோ அபவன். ஓகே, மொழிபெயர்ப்பு. வேத வல்லுநர்களான இவர்கள் அனைவரும் வேதங்களை அவர்களது பல சீடர்களிடமும் சீடர்களின் சீடர்களிடமும் கொல்லு சீடர்களிடமும் ஒப்படைத்தனர். இவ்வாறாக வேதங்களை பின்பற்றுபவர்களின் தனிப்பட்ட கிளைகள் உபயோகத்திற்கு வந்தன. ஸ்னேகாமதி, சரி மதி, வேற யாராவது இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா? இல்லை, சரி, ஓகே, சரியாமதி. All his learned scholars in their turn rendered their entrusted Vedas சுந்தரமாராணி. grand disciples and great grand disciples, and thus the respective branches of followers of Vedas came into being. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, லாஸ்ட்டு பதம் 24, டெக்ஸ்ட் 24. தாயேவ வேத துர்மேதை தாரியந்தே புருஷ யதா ஏவம் சகார பவான் ஏவ சகார பகவான் அவ்யாச கிருபணா வத்சலா. ஓகே, மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக அறியாமையிலுள்ள பாமர மக்களிடம் பெரும் அனுதாபம் கொண்டவரும் சிறந்த முனிவருமான வியாசதேவர் குறைந்த அறிவு படைத்தவர்களால் புரிந்து கொள்ளும் வகையில் வேதங்களை தொகுத்தளித்தார்.
ஓகே. மாதாஜி சரஸ்வதி மாதாஜி நீங்கள் என்ன இங்கிலீஷா என்ன மாதாஜி? தமிழா? சரி, ப்ரூவ் படிச்சிருங்க ப்ரோ முடிவு. Thus, the great sage Vyasadeva, who is very kind to the ignorant masses, edited the Vedas so they might be assimilated by less intellectual men. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஓகே, இது வந்து ஏன் நான் ஆர்வம் பண்ணால் இது எல்லாமே வந்து எல்லாம் ஒரே விஷயம் தான் பேசுது, அதனால் அது ஒன்றா சொல்கிறேன். இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்ப்போம். முதல் 19 என்ன பார்த்துருவோம். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள யாகங்கள் தான் மக்களின் அலுவல்களை தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்ற வழி என்பதை அவர் கண்டார். மேலும் இம்முறையை எளிதாக்குவதற்கும் மக்களிடையே அதை பரப்புவதற்கும் வேதத்தை அவர் நன்காக பிரித்தார். எஸ், இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து கலியுகத்தில் ஆரம்பிக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து மிகப்பெரிய அறிவில் வந்து பற்றாக்குறையாக இருப்பாங்க, லெஸ் இன்டெலிஜென்ட் பர்சன். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களால வந்து வந்து யஜுர்வேதம் முதல் வந்து ஒரு வேதம் தான் இருந்துச்சு. அது என்ன வேதம்னா யஜுர்வேதம். என்ன வேதம் அது? யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதம் என்ன பொருள் முன்னுக்கு சொல்லியிருக்காரு. முன்பு யஜுர் என்னும் பெயர் கொண்ட வேதம் மட்டும் இருந்தது. அதை என்ன பண்ணுறாருன்னா மக்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து அந்த யஜுர்வேதத்தை வந்து அவர் வந்து பிரிக்கிறார். அது 4ஆக பிரிக்கிறார். இப்போ வேதங்கள் வந்து 4 ஆகுது. ஒன்று வந்து சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், அப்புறம் ரிக் வேதம், 4ஆக பிரிக்குது. ஓகேவா மாதாஜி? புரியுதா? அப்புறம் பொருள் நான் இன்னொன்று கொஞ்சம் இப்போ படிச்சு போகிறேன். ஆனால் அவற்றை இன்னும் சுலபமாக எண்ணுவதற்கு 4ஆக பிரிவுகளாக தொழிலை பிரித்தார். ஓகே, அவர் 4ஆக பிரிக்கிறார். எதுக்காக? மக்கள் வந்து புரிஞ்சதுக்காக. அடுத்து 20 என்ன சொல்கிறாங்கன்னா, வேதங்களின் 4 பிரிவுகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. ஆனால் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சரித்திர நிகழ்ச்சிகளும் உண்மையான கதைகளும் 5வது வேதம் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ சாம வேதம், அதர்வண வேதம், ரிக் வேதம், யஜுர்வேதம் இது வந்து 4ஆக பிரிச்ச பிறகு கதைகள், அப்புறம் வந்து ஸ்டாரி, அப்புறம் வந்து சில சரித்திர நிகழ்ச்சி, அதாவது வந்து இந்த உலகத்தில் நடந்த சரித்திர நிகழ்ச்சியில் இது தனியாக 5வது வேதமாக போடுறாங்க. ஓகேவா? அடுத்து 11 என்ன சொல்கிறாங்கன்னா, வேதங்கள் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பின் பைல ரிஷி ரிக் வேதத்தை பேராசிரியர் ஆவார். ஓகே, அவங்க எல்லாமே வியாசதேவருடைய சிஷ்யர்கள் தான். அவங்க என்ன பண்ண ஒருத்தரும் வந்து ஒரு வேதத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு வேதத்துக்கு வந்து மாதிரி அவங்க வந்து எழுதுறாங்க. அப்போ ரிக் வேதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆசிரியர் வந்து யாருன்னா பைல ரிஷி. ஓகேவா? அடுத்து வந்து சாம வேதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய்மினி ரிஷி. அடுத்து வந்து யஜுர்வேதத்துக்கு வைசம்பாயனர். ஓகேவா? அடுத்து கடைசி மாதிரி சொல்லுங்கள். 2வது வந்து ஜெய்மினி ரிஷி சாமவேதம். அடுத்து யஜுர்வேதத்துக்கு வைசம்பாயனர். ஓகே, வைசம்பாயனர். கல்யாணி மாதாஜி கடி லாஸ்ட் வீக் தமாயா மாதாஜி? லாஸ்ட் வீக் தமாயா? MC மாதாஜி? ஸோ எம்சிங்க நமாய் 22 சுமந்து முனி எனப்படும் அங்கிரா முனிவர் ஆழ்ந்த பக்தியில் ஈடுபட்டிருந்தார். அவரிடம் அதர்வ வேதம். ஓகே, அதர்வ வேதம் வந்து அங்கிர ரிஷி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகே, அங்கிர ரிஷி. அப்புறம் வந்து மேலும் எனது தந்தையான ரோமசனரின் புராணங்களும் சரித்திர குறிப்புகளும் ஒப்படைக்கப்பட்டன. இந்த புராணங்கள்லாம் வந்து பழைய கதைகள், அப்புறம் சரித்திரங்கள், எவிடன்ஸ், பல உண்மை நடந்த கதைகள்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. யார் இப்போ சொல்கிறாங்க ஸ்லோகம்? யார் பேசியிருக்கா? பாகவதை இப்போ நம்ம படிக்கிறது யார் பேசுகிறா மாதிரி? இப்போ வியாசதேவ் பேசுகிறா. இப்போ யார் சொல்கிறா இந்த ஸ்லோகம்? யார் சொல்லியிருக்கா? ஸ்னேகமாதி சுத கோஸ்வாமி. சுத கோஸ்வாமி காட்டில் உட்காந்து சொல்கிறாரு, அந்த ராஜாங்களுக்கு சொல்கிறாரு பார்த்தீங்களா, சவுனக ரிஷிக்கு சொல்கிறாரு. அந்த சுத கோஸ்வாமி சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா என்ன பொருட்படுத்தாருன்னா புராணங்களும் சரித்திரங்களும். அப்போ சுத கோஸ்வாமி அப்பா வந்து யாருன்னா ரோமசன ரிஷி. அது வந்து என்னென்னா, ரோமன்னா வந்து முடி, பிரம்மாவுடைய முடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கேப்லேருந்து வேர்வை துளி வரும். அந்த வேர்வையிலேருந்து வந்தது தான் ரோமசனர்.
ஒரு முடியிலேருந்து வந்தவர் தான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 23 வந்து என்னதுன்னா, வேதம் வல்லுநர்களாக இவர்கள் அனைவரும் வேதங்களின் அவர்களது பல சீடர்களும் சீடர்கள் கொள்ளு சீடர்களும் ஒப்படைத்தன. இப்போ இதை வந்து எழுதும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது அப்படியே வந்து ஒருத்தவங்களுக்கும் சீடர்கள் அப்படியே பரம்பரையாக வந்துகிட்டே இருக்குது. ஓகேவா? இவ்வாறாக வேதங்களை பின்பற்றுபவர்கள் தனிப்பட்ட கிளைகளை உபயோகிப்பதற்கு வந்தன. ஓகே, அதனால் வேதங்கள் வந்து தொடர்ந்து வந்து என்னது உபயோகிச்சாங்க, அது யூஸ் பண்ணாங்க வேதங்களை. பிகாஸ் தே ஃபாலோ அந்த பரம்பரா. ஓகே வந்து ஓகே. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 தான். ஓகேவா? இவ்வாறாக அறியாமையில் உள்ள பாமர் மக்களிடம் பெரும் அனுதாபம் கொண்டவர்களும் சிறந்த முனிவர்களுமே வியாசதேவர் குறைந்த அறிவு படைத்தவர்களால் புரிந்து கொள்ளும் வகையில் வேதங்களை தொகுத்தளித்தார். இப்போ வந்து வேதங்களை வந்து எளிமையாக ஆக்கி மக்களுக்கு கொடுக்கறதுக்காக, மக்கள் புரிதுக்காக தான் 4 ஆக்குனார். கரெக்டா இல்லையா? ஆனால் இந்த 4 ஆக்குறது எதுக்கு ஆக்குறாரு விஜயா மாதாஜி? மக்களுக்கு போய் சேரணும். கரெக்டா இல்லையா? அப்போ வியாசதேவரோட பார்வை எந்த மாதிரியான பார்வை? வாட் இஸ் த அவருடைய விஷன், அவருடைய நோக்கம் வந்து என்னது சொல்லுங்க கோகிலா மாதாஜி. 4 ஆக்குற எதுக்கு ஆக்குறாரு? யாருக்கு போய் சேரணும் மாதாஜி? அந்த மக்கள் யார் மாதாஜி? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாசதேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நோக்கம் வந்து என்னன்னா, ரிக், யஜுர், சாம, அதர்வணம் இந்த 4 வேதங்களை பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக எல்லாமே உள்ளே இருக்குது. ஓகேவா? ஆனால் இது வந்து சாதாரண பாமரனும் வந்து புரிஞ்சுக்கணும், எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி தான் அவர் எழுதுறாரு. ஓகேவா? இது காலப்போக்கில் வந்து இது சாதாரண மக்களுக்கு போய் சேரலை. இது வந்து ரொம்ப டீப்பாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட். இது நல்லா தெளிவாக கேட்கணும் மாதாஜி. ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து நம்ம வந்து நிறைய வந்து மிஸ்கைட் ஆகிட்டோம், ஏன் தவறான நம்ம வந்து ஒரு புரிந்துணர்வு போயிட்டோம், எப்படி எல்லாம் தவறாக ஆணுச்சு. இது இந்த இடம் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட் மேட்டருங்க. வியாசதேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிராமணர் கிடையாது. அவர் யார் மாதாஜி? சரஸ்வதி மாதாஜி. கிருஷ்ணரோட சக்தி அவதாரம். ஓகே, பட் அவர் உண்மையிலேயே அவருடைய பேக்ரவுண்ட் என்னது, அவர் பிறந்தது என்னது? நேம் மாதாஜி சத்யவதிக்கு பிறந்தவர் தான் வியாசதேவர். சத்யவதி பார்த்தீங்கன்னா சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய மீனவளுடைய மகள். பிறகு அவங்க வந்து சந்தனு மகாராஜாவும் ஆசைப்படுறாரு, ஏன்னா அவள் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால. ஏன்னா அவ வந்து மீனவளுடைய மகள். ஓகேவா? ஃபிஷர்மேனுடைய டாட்டர். அப்போ அவள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனோடைய அந்த 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 இதுதான் அந்த வாடகை தான் அடிக்கும். ஓகே, ஏன்னா அவங்க நார்மலாக இப்போ மாடு வீட்டுக்கு போனீங்க, மாட்டு வளர்க்கணும் போனீங்க, அங்கே மாடோடைய சம்மந்தமான அந்த ஒரு இதுதான் இருக்கும். அப்போ அதே போல் என்ன ஆச்சுன்னா, அப்போ அவ மேலே மீன் இது அந்த 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 நாற்றம் இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா அவகிட்ட யாரும் போக மாட்டாங்க. ஆனால் வியாசதேவரோட அப்பா பராசர முனிவர், பேர் என்ன வந்து பராசர முனிவர் என்ன பண்ணார், அவர் வந்து இந்த பூமிக்கு பகவானுடைய ஒரு சக்தி ஆவேச அவதாரம் வரக்கூடிய நல்ல நாளாக வரப்போகுது. அப்போ அதுக்கு வந்து அந்த 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 அவதாரம் வந்து ஒரு பெண்ணோட கருவறைக்குள்ளே வரணும். அப்போ அந்த நாளை வந்து கரெக்டாக அவர் பார்த்துட்டாரு. ஆனால் யார் சூஸ் பண்ணும்போது சத்யவதியை பார்க்குறாரு. அவங்க அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு அங்கே திருப்பி வரும்போது சத்யவதி பார்க்குறாரு. பராசர முனிவர் சொல்கிறாரு, இந்த மாதிரிம்மா இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி ஆவேசம் வரதுக்கு இருக்காரு, உன்னுடைய கருவறையை வந்து நீ வந்து என்னது வாடகை கொடுக்கணும். ஜஸ்ட் போரோயோ உங்களுடைய வயிறை மட்டும் நீ வந்து கொஞ்ச நேரம் வாடகை கொடு. அப்போ அந்த பேபி வந்து பெருசான பிறகு அது வெளியான பிறகு உனக்கு எந்த ஒரு கலங்கம் வராது. அவசரம் இல்லை, நான் வந்து கல்யாணம் பண்ணாத பொண்ணு எனக்கு வந்து இந்த மாதிரி பேபி இருந்தால் யார் எனக்கு இது பண்ணுவேன்? இல்லை, உனக்கு எந்த கலங்கம் வராது, உன் பெண்மை வந்து உன்னுடைய செஸ்டித்தி வந்து இதாகாது. அப்போ என்ன பண்ண, அதே பிறகு வயிற்றுலேருந்து வியாசதேவர் வராரு. வியாசதேவர் வந்து வெளியே வந்த பிறகு, அவர் பிறந்து வெளியே வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு எப்போ வந்து எனி டவுட், எனி ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன வந்தாலும் என்னை கூப்பிடுங்கன்னு. அட் த சேம் டைம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மீனோடைய அந்த இது வந்து அவங்க அப்போ என்ன பண்ணுறாரு, பராசர என்ன பண்ணாரா, அவங்க அவங்க வந்து எங்கே போனாலும் அவங்கள சுற்றி வந்து அப்படியே நறுமணம் வீசும் ஃபுல்லாக அந்த அரோமா. அப்போ என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து சந்தன மகாராஜா வரும்போது இவங்க பார்க்க அழகாக இருக்காங்க, பார்க்க வாசனையாக இருக்கிறதுனால டக்குன்னு அவருக்கு அட்ராக்ட் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் சந்தனமாலை கல்யாணம் பண்ணி தான் அவங்க வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து ராஜா மாதவ ஆகிறாங்க. யாரு? சத்தியவதி. ஓகே, அப்போ அந்த சத்தியவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது பிறந்தவர் தான் வந்து வியாசதேவர். அந்த வியாசதேவர் பார்த்தீங்கன்னா அவர் பிராமணன் கிடையாது, அவர் சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர். அப்படிப்பட்ட வியாசதேவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர், தூய்மையான பக்தர். அவரோட பார்வை வந்து என்னதுன்னா எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும். இதுதான் ஒரு பக்தரோட குவாலிட்டி, புரியுதா? எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் போய் சேரணும். இப்போ புரோபாதர் வந்து எடுத்துக்கங்க, உதாரணத்துக்குங்க ஆச்சாரியர் எடுத்துக்கங்க, இப்போ சைத்தன்ய மகாபிரபு எடுத்துக்கங்க. ஏன்னா இங்கே ஒரு லைன் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. புரோபாதர் சொல்கிறாரு, பல பாகங்களாக அது பேர். ஓகே, வேதம் சாதாரண மனிதர்களால் சுலபமாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயம் அல்ல. தகுதியுள்ள பிராமணர்களை தவிர வேறு ஒருவரும் வேதங்களை படிக்க முயலக்கூடாது என்னும் கண்டிப்பு ஒன்றுள்ளது. வேதங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கு பல வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் மட்டும்தான் வேதங்கள் படிக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து சொல்கிறாருங்க, இந்த கண்டிப்பு பல்வேறு வழிகளில் தப்பாக அர்த்தம் கற்பிக்கப்பட்டு உள்ளது. அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. புரியுதா மாதாஜி? அங்கேருந்து தான் கலியுகத்தில் பிரச்சனை வந்து அதிகமாக ஆகிட்டு போகுது. எப்போ பிராமணர்கள் மட்டும் படிக்கணும்னு சொல்லி அந்த வேதங்கள் வந்து அந்த ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அந்த பிராமணர்கள் மட்டும் வச்சுக்கிட்டாங்களோ அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. என்ன பிரச்சனைனா அது வந்து மக்கள் வந்து பல வகையாக பிரிக்கப்படுறாங்க. அதாவது பிராமணர்கள் வந்து இங்கே வந்து முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்லப்படலை. ஆனால் பழங்காலத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் என்னது சில பிராமணர்கள் என்ன ஆகிட்டாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இது நம்ம மட்டும் தான் படிக்கணும்னு. அடுத்து ஒன்று சொல்கிற பாருங்க, வேதங்களை படிப்பதென்பது பிராமண குலத்திற்கு மட்டுமே உள்ள பிரத்யேக உரிமை என்று இவர்கள் உரிமை கொண்டாடுகின்றனர். அங்கே மட்டும்தான் ஏன் படிக்கணும், நீ வந்து கீழ்நிலையில் உள்ளவன், நீ படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து, இது பிராமண குடும்பத்தில் பிறக்காத மற்ற பிரிவினருக்கு இழைக்கப்படும் அநீதியாக மற்றொரு பிரிவை கருதப்படுங்க. ஒன்னொரு குரூப் என்ன ஆகிட்டாங்க, ஓ நீ பிராமணன் என்ற ஒரு ஆங்காரத்தில் இருக்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அவள்பட்ட வேதமே எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒன்னொரு குரூப் வந்து இதை வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகேவா? புரியுதா மாதாஜி? என்ன புரியுதா மாதிரி சொல்லுங்க லட்சுமி மாதாஜி? ஒரு குரூப்பு நாங்கள் வந்து தான் படிப்போம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது போயான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சொல்கிறது கேளு, நீ வந்து உட்காந்து என் கூட சமமாக படிக்கணும்னு நினைக்காத. ஓகே மாதாஜி? அது ஒரு குரூப்பு. அப்போ இன்னொரு குரூப் வந்து இதை போராடக்கூடிய குரூப்பு. அதாவது வந்து கீழ்நிலை ஜாதியில் உள்ளவங்களுக்கு, கீழ்நிலை மக்கள் உள்ளவங்களுக்கு வந்து இந்தமாரி உயர்த்தவங்க இவங்க இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணுறாங்களே, இவங்களை பிராமணே நம்ம எதிர்ப்போம், நோ பிராமணோட கல்ச்சர் நமக்கு தேவையில்லை, பிராமணன் நீங்கள் சொல்லி கொடுத்து நான் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் வந்து இது பண்ணாமல் போயிட்டாங்க. இப்போ ஆச்சரியம் என்ன சொல்கிற குரூப் சொல்கிறா, ஆனால் அவ இருவருமே 2 பேருமே அதாவது வேதத்தை தனக்குள்ளே படித்து வச்சுக்கிட்டவனும் சரி, வேதத்தை படிக்காமல் விட்டவனும் சரி, 2 பேருமே தப்பாக வழி நடத்தப்பட்டு உள்ளனர். 2 பேருமே மிஸ்டைரக்ட், 2 பேருமே தவறாக வழி நடத்த போயிட்டாங்க. வேதங்கள் பிரம்மதேவருக்கு கூட பகவானால் விளக்கப்பட்டு வருகிறது. ஓகே, முதல் இந்த சப்ஜெக்ட் இதுதான் மெயின் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா ஒரு பக்தர் வியாசதேவருடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன் வந்து பிராமண குவாலிட்டியில் வந்து பிராமண குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் படிக்கணும்னு ஏன் வச்சாங்கன்னா, நம்மளுக்கு வந்து எத்தனை குணம் இருக்குது? 3 குணம் இருக்குது. சாத்விக குணம், ராஜசிக குணம் அண்ட் தமோ குணம். 3 ஆஃப் த குட்னஸ், பேஷன் அண்ட் இக்னோரன்ஸ். ஓகே, நம்மளுக்கு வர்ணாசி தர்மம் இருக்குது. யாருக்கு வர்ணாசி தர்மம்னா தெரியாது? பிரபு தெரியுமா? பிரபு ரவி பிரபு வர்ணாசி. ஓகே, வர்ணம் அண்ட் ஆசிரமம் 2ஆக பிரிக்கணும். மற்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? வந்து இல்லை. ஓகே, வர்ணம்னா வந்து பிராமணா, சத்ரியா, வைசியா அண்ட் சுத்ரா. எழுதி வச்சுங்க மாதிரி. ஓகே, இன்னைக்கு வந்து அதுஜி
நீங்கள் ஸ்க்ரூ போட்டு கட்டுவோம் இன்னைக்கு. என்ன எப்படி தப்பு நடந்துச்சு உங்களுக்கு அப்போ தெரியும். பிராமணா வைஷ்யா சுத்ரா, வாமனா பிராமணா சத்திரியா வைஷ்யா சுத்ரா. பிராமணானா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து என்னதுன்னா கடைசி வந்து ஓகேவா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லும் போது பிராமணா சத்திரியா வைஷ்யா அண்ட் சுத்ரா. பிராமணருடைய வேலை வந்து என்னதுன்னா ஏன் இதை நாளாக பிரிக்கிறான்னா சரி முதல் இது வந்து வர்ணம் ஆசிரமம் சொல்லிடுறேன். ஆசிரமம் வந்து என்னதுன்னா அதுவும் 4 இருக்கு. பிரம்மச்சாரி, அடுத்து கிரகஸ்டா, 3வது வானப்பிரஷ்டா அண்ட் சன்னியாசி. ஓகேவா சரஸ்வதி மாதாஜி? பிரம்மச்சாரி, கிரகஸ்டா, வானப்பிரஷ்டா அண்ட் சன்னியாசி. இது 4 பிரிக்கப்படுது. வர்ணம் 4, ஆசிரமம் 4. இது 4 பிரிக்கப்படுது. ஓகேவா? பகவத்கீதை பகவான் கிருஷ்ணா சொல்றாரு சாதுர்வர்ணிய மயா சிஸ்டம் குண கர்ம விபாகம். பகவத்கீதை பகவான் திரும்ப சொல்றாரு சாதுர்வர்ணம் மயா சிஸ்டம். இந்த 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 4 பிரிவுகளை வந்து அதாவது வர்ணாசிரமத்தை வந்து நான் தான் பிரிக்கிறேன். மயானா நான். ஆனால் இது எதின் அடிப்படையில் நான் பிரிக்கிறேன்னா குண கர்மா விபாகஷம், நாட் ஜென்ம கர்மா விபாகஷம். அது புரியுதா? குணத்தின் அடிப்படையில் நான் பிரிக்கிறேனே தவிர பிறப்பின் அடிப்படையில் நான் பிரிக்கல. ஓகேவா? பகவான் வந்து பேஸ் ஆன் குவாலிட்டி, நாட் பேஸ் ஆன் அவங்களுடைய பர்த். ஓகே மாதாஜி? இந்த இடத்துல தான் மாதாஜி பகவான் சொல்கிறதுக்கும் நம்ம கலியுகத்தில் செய்கிறதுக்கும் அப்படியே டோட்டலி ஆப்போசிட். அதனால தான் நம்மளுடைய குவாலிட்டி வந்து கலியுகத்தில் ஸ்லோலி டிக்ரேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. பகவான் என்ன சொல்கிறாருன்னா பிராமணா சத்திரியா வைஷ்யா சுத்ரா. பிராமணன் யாருன்னா உயர்தரமான கிளாஸ், உயர்தரமான வகுப்பு உள்ளவங்க. அவங்க வேலையை வந்து என்னதுன்னா பிராமணர்களுக்கு வந்து 6 வகையான வேலை இருக்கு. ஓகேவா? படன் பாடன் யஜன் யாஜன் தான பரிகரஹா. எழுதுங்க மாதாஜி, யாருக்கு எழுதிங்க? படன் பாடன் யஜன் யாஜன் தான பரிகரஹா. ஒரு பிராமணனா 6 வகையான வேலை செய்யணும். எங்க விட்டீங்க? இன்னும் 6 வகைக்கு அதுக்கிட்ட கொள்ளுமா? இன்னும் நிறைய இருக்க மாதிரி. இல்லை இது வந்து இது சமஸ்கிருதம். நான் அப்போ விளக்குறேன். நான் படன் பாடன் யஜன் யாஜன் யஜன் யாஜன் அப்புறம் தான பரிகரஹா. தான பரிகரஹா. படன் பாடன் என்னதுன்னா தான் சாஸ்திரங்களை படிக்கணும். புரியுதா? 2வது படித்த சாஸ்திரத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதான் படன் பாடன். புரியுதா? நீங்கள் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும், தென் அதை வந்து நம்ம வந்து டீச் பண்ணணும். ஓகே? அப்புறம் யஜன் யாஜன் தான் வந்து சரியான படித்தோடனே சரியான வழிபாட்டுக்குள்ளே போகணும். பிறகு அந்த வழிபாட்டை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதான் யஜன் யாஜன். புரியுதா மாதாஜி? புரியுதா மாதாஜி? புரியுதா? அடுத்து தான பரிகரா. தான் தானத்தை பெற்றுக்கணும், பிறகு மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதான் யஜன் யாஜன், அதாவது தான பரிகரா. ஓகேவா? தான் படிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிறகு தானும் சரியான வழிபாட்டில் இருக்கணும், மற்றவங்களுக்கும் வழிபாடுறதுக்கு எப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். பிறகு தான் வந்து தானத்தை எடுத்துக்கணும், மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கணும். அதான் அதான் படன் பாடன் இதன் யாஜன் தான பரிகரா. நாளைக்கு பிராமணர்களுக்கு எத்தனை குவாலிட்டி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் எத்தனை சொல்லணும்? 2.5 6 குவாலிட்டி இருக்கு. 6 6 இல்லை 5 5 5 வரக்கூடாது. 6 குவாலிட்டி தான். 6 இதான் 6 வந்துச்சு. இதான் அந்த 6. ஓகேவா? அப்போ பிராமணனா என்னதுன்னா நம்ம வந்து என்ன ஒரு ஆள் என்னன்னு சொல்லி பிராமணன் என்னன்னா அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போகக்கூடாது. இந்த 6 விஷயம் செய்யணும். அவங்க எப்படி வேலைக்கு போகிறது? அவங்க வேலையே வந்து என்னதுன்னா பிராமணர்கள் வேலை வந்து என்ன, நான் சொல்கிறது இப்போ ஒரிஜினல் சொல்கிறேன். ஓகே மாதிரி நீங்கள் இப்போ உள்ளதில் போட்டு குழப்பக்கூடாது. சொல்கிறது ஒரிஜினல். ஓகே? ஓகேவா?
பிராமணனா வந்து என்னன்னா அவங்க வந்து நோ ஒர்க்கிங். ஓகேவா, அவங்க வந்து ஜஸ்ட் வந்து பகவானோட சேவையில் இருப்பாங்க, பகவானுடைய விஷயங்களை பேசுவாங்க, பகவானோட செயலில் இருப்பாங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இதான் பிராமணன். அதனால பகவான் சொல்றாரு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதனால பிராமணன் வச்சாரு. அவன் வந்து உயர்த்தலைவன், அவன் வேலைக்கு போக வேணாம். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா சத்திரியா. சத்திரியனா என்ன அர்த்தம்னா சோல்ஜர், பொலிட்டிக், அரசியல், இந்த நாட்டை பாதுகாக்கணும். இவங்க வந்து சத்திரியா, ஏன்னா இந்த நாட்டை வந்து பாதுகாக்கணும் பாருங்க. ஓகேவா, இப்போ கோயிலில் இந்த மாரி பிராமணர்கள் வந்து எதுக்காகனா இவங்க வந்து சாஸ்திரம் படிக்கிறது ஆன்மீகத்தில். அப்போ நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து சத்திரியர்கள். ஓகே, அடுத்த வைஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபுட் கிரெயின்ஸ், தானியங்கள், விவசாயம், பிறகு வந்து என்ன சொல்கிறது வியாபாரம். இவங்க தான் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க, கடல் கலந்து போகிறது, அப்புறம் வந்து இங்கேருந்து வந்து சிஸ்டம் பார்த்து இங்கிலீஷில் மலையாள படிச்சிருப்பாங்க சிஜாரால கை மாட்டுறது, அப்புறம் இந்த மாரி வந்து தானியங்களை யாருக்கு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணுறது. இவங்க அந்த வேலை யார்? வைஷ்யா. தென் கடைசி கிளாஸ் பீப்புள் வந்து சுத்ரா. சுத்ரா வந்து என்னென்னா அவங்க வந்து உடல் உழைப்பாளி. அவங்க வந்து அவங்க சொன்னால் போய் செய்வாங்க, செய்யணும் சொல்லுவாங்க. அங்கே வந்து பாறை வெட்டுனா பாறை வெட்டுவாங்க, கிணத்து நோண்டுனா கிணத்து நோண்டுவாங்க, கோயில் கட்டினா கோயில் கட்டுவாங்க. இது சுத்ரா லேபர். இது எதின் அடிப்படையில் பிரிக்கப்படுறாங்கன்னா, எதின் அடிப்படையில் பிரிக்கப்படுது? நாலு பேர் எதின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க? யாருக்கு என்னென்ன குணம் இருக்கோ அந்த குணத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுறாங்க. இப்போ யாருக்கு என்னென்ன குணம் பார்ப்போம். நம்ம பிராமணனா நம்மளுக்கு மொத்தம் எத்தனை குணம் இருக்கு? வெரி குட் மாதாஜி. நம்மளுக்கு மொத்தம் வந்து 3 குணம் இருக்கு. சாத்விக குணம், ரஜோ குணம் அண்ட் தாமோ குணம். ஓகேவா, இப்போ பிராமணனா வந்து பார்த்தீங்கன்னா 3 குணத்தில் பிராமணனா முழுக்க சாத்விக குணம் இருக்கணும். மூடாவது குட்னஸ், சாத்விக குணம் இருக்கிறவங்க பிராமணா. சொல்லுங்க மாதாஜி. பிராமணா. ஓகே, அடுத்து வந்து சத்திரியா. சத்திரியா வந்து பார்த்தீங்கன்னா ரஜோ குணம். ஏன்னா சாத்விக குணம் போது இருந்தால் தான் நீங்கள் தெய்வீக விஷயம் கற்றுக்க முடியும். அடுத்து ரஜோ குணம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க சத்திரியா. ரஜோ குணம்னா நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக போகணும், சும்மா சோகமே தூங்கக்கூடாது. நீங்கள் வந்து எப்பவுமே இதாக இருக்கணும், நாட்டை பாதுகாக்கணும், நிறைய யோசிக்கணும், நிறைய வந்து டிப்ளமசியே பேசணும். இப்படி பேசி அப்படி கவுக்கணும், அப்படி பேசி இப்படி கவுக்கணும், இப்படி வர வச்சு இப்படி வந்து ஏமாற்றணும். ஏன்னா நாட்டை பாதுகாக்கணும், பல சூழ்ச்சிகள் செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா ரஜோ குணம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து சத்திரியர் ஆக முடியும். அப்போ ரஜோ குணம் யார் இருக்கோ அவங்க சத்திரியா, பொலிட்டிக் மேன், அரசியல், சோல்ஜர், இவங்கெல்லாம் ரஜோகுணம். அடுத்து 3வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வைஷ்யா. சொன்னல வைஷ்யா என்ன பண்ணுவாங்க? பிஸ்னஸ்ஸு, வியாபாரம், விவசாயம் தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 குணம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஒன்று ரஜோ, அப்புறம் தமோ குணம். 2 மிக்ஸ் ஆகினாதான் வைசிய செய்ய முடியும், வைசியராக முடியும், பிஸ்னஸை பண்ண முடியும். அடுத்து வந்து சுத்ரா 4வது கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமோ குணம். தமோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைண்டை யூஸ் பண்ண தேவையில்லை. எதை யூஸ் பண்ண மாதிரியே உடம்பு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு கிணறா 10 அடிக்கு நோண்டுனா எப்படி நோண்டுறது, என்ன பண்ணுறது, எந்த ஈக்குவெண்ட் பாய்க்குது எடுத்துமா. அங்கே அப்போ இருக்கக்கூடிய எந்த மண்வெட்டி தான், அது சங்கோல் தான் எடுத்துமா அவங்க போட்டிட்டு நோண்டிகிட்டே போயிடுவாங்க. எவ்வளோ இங்கே என்ன மண், இந்த மண் என்ன மெட்டீரியல், இதை வந்து என்ன மாதிரி, அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை, அறிவை பயன்படுத்தி தேவையில்லை. அவங்க வெறும் வந்து உடல் உழைப்பு தான். ஓகேவா, இந்த 4 கேட்டகரியில் மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருப்பாங்க, ஒன்று இருக்கிறாங்க. ஓகேவா, இந்த 4 கேட்டகரியில் மக்கள் இருப்பாங்க. ஜீவாத்மாக்கள் இந்த 4 கேட்டகரியில் தான் இருப்பாங்க. இங்கே பகவான் என்ன பண்ணுறாரு, இந்த 4 கேட்டகரியில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்க. இது எதுக்காகனா வர்ணாசிரமம் எதுக்காக பிரிக்கிறாருன்னா, இந்த மாதிரி பிரிக்கும் போது யார் வந்து இது நல்லா கேட்கணும். முதல் விஷயம் என்னதுன்னா, இது வந்து முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா குணத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க, பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கல. இப்போ ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்த பையன் அவன் பிராமணன் தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு சுத்திரன் குடும்பத்தில், கீழ்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் அவன் வந்து சுத்திரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. when they take the birth in Sudra family, Mataji, Lokas family, அவங்க வந்து என்ன சொல்றது, does not mean அவங்க வந்து சுத்ரனா இருக்கணும்னு. அவங்க வந்து அவங்க மூடு என்னவா இருக்கு, அவங்க அவங்க சத்துவ குணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன ஆகலாம், பிராமணன் ஆகலாம். அவங்களுக்கு வந்து ரஜோவும் தமோ கலந்து அவங்க என்ன ஆகலாம், சரஸ்வதி மாதாஜி,
வைஷ்யா ஆகலாம். அவங்க பிறக்கும் போதே வந்து அவங்க வந்து ரஜோகுணம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, அவங்க என்ன ஆகலாம்? சத்திரியன் ஆகலாம். இது வந்து பகவான் வந்து இந்த கேரக்டர் தான் 4 கேரக்டர் தான் எல்லாமே இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் கூட பாருங்கள், ஒரு பிள்ளை சத்துவமாக அமைதியாக இருக்கும், ஒரு பிள்ளை வந்து பயங்கரமாக இதாக இருக்கும், ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அம்மா விட்டுட்டு வெளியே போனால் அம்மாங்க அழுவோம். என்ன இதெல்லாம் எல்லா கெட்டகளும் இந்த 4 கெட்டகள் தான் இந்த ஜீவாத்மாக்கள் இருப்பாங்க. அப்போ அவங்கவுங்க கெட்டகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வேலை செய்யுங்க அப்படி பகவான் பிரிக்கிறாரு. எதுக்காக பிரிக்கிறாருன்னா இந்த 4 பேரையும் ஏன் பிரிக்கிறாருன்னா ஒன்றுத்துக்கும் அதாவது ஒன்றுத்துங்க எல்லாரும் ஹெல்ப் ஈச் அதர். எல்லாரும் வந்து நமக்குள்ள வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் செய்கிற வேலையை இன்னொருத்தர் செய்ய முடியாது, இன்னொருத்தர் செய்கிற வேலையை இன்னொருத்தர் செய்ய முடியாது. இப்போ பிராமணா வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு கஞ்சி கொடுக்குறது யார், சோறு கொடுக்குறது யார் கொடுக்கணும்? காசு இல்லையா, யார் செய்யணும்? இல்லை அது வேணாம். நீங்கள் பிராமணா சத்திர வைசிய சுத்ரா வைசியா இருக்கிறாரு, வைசியா யார் பிஸ்னஸ் பண்ணுறாரு, தானி வைக்கிறார், அவர் வந்து என்ன பண்ணணும்? பிராமணருக்கு, சத்திரியருக்கு, சுத்தருக்கு இவங்களுக்கு வந்து தானியங்களை, சாப்பாடு, உணவுகளை வந்து பிரித்து கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஏன்னா இவங்கெல்லாம் வேறு வேலை செய்கிறாங்க. அப்போ இவர் தான் வந்து விவசாயம் பண்ணுறாரு, எக்ரிகல்ச்சர். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பிராமணருக்கு, சத்திரியருக்கு, சுத்திரனுக்கு கொடுக்கணும். சத்திரியர் என்ன பண்ணுறாரு? நாட்டை பாதுகாக்கிறாரு. அப்போ அந்த நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் இருக்கிறாரு, வைசியர் இருக்கிறாரு, சுத்திரர் இருக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு பாதுகாப்பு சத்திரியர், இவர் வந்து நாட்டை பாதுகாக்கணும். இவங்கெல்லாம் போய் பாதுகாக்க முடியாது. அப்புறம் அடுத்தது வைசியர் சொல்லிட்டு அவர் வந்து எக்ரிகல்ச்சர், விவசாயம். சுத்திரர் என்ன பண்ணுன்னா அவங்க பிராமணன் அவங்க வேலை செய்கிறாங்க, சத்திரியர் நாட்டை பாதுகாக்கிறாங்க, வைசியர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வந்து எக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ கட்டடம் கட்டணும், கோயில் கட்டணும், பில்டிங் கட்டணும், கிணத்து நோண்டணும், பாறை நோண்டணும், அதுக்கு செய்யணும். யாருக்கு வேணும்? அப்போ இவங்களோட உடல் உழைப்பு இப்போ இவங்க செய்வாங்க. அப்போ 4 பேரும் ஹெல்ப் ஈச் ஆகுது, ஒருத்தங்க உதவி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த 4 பேர் என்ன ஆகலாம்? சொல்லி பிராமணர் வந்து கைட் பண்ணுவார். கைட் பண்ண எல்லாரும் பகவான் லோகத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். இதுக்காக தான் வாரணாசி தர்மம் பிரிச்சாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவுடையார் தஞ்சாவூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் வந்து நான் கொஞ்சம் அந்த வீடியோவில் பார்த்தது உண்டு, அப்போ கொஞ்சம் சில விஷயம்லாம் பார்த்தது உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லா பேரையும் ராஜராஜ சோழன் வந்து யாரெல்லாம் வேலை செஞ்சாங்கன்னு சொல்லி எல்லாரோடைய என்னென்ன கேட்டகரி, அவங்களோட ஜாதி பேர், அவங்க என்னென்ன கேட்டகரி எல்லாரையும் எழுதியிருப்பார். அவர் வந்து யார் வந்து அந்த இது செய்கிறாங்க, சிற்பி செய்கிறாங்க, ஓகே, யார் வந்து கல் எடுத்து வராங்க, யார் வந்து அந்த உள்ளுக்குள்ளே பிராமண வேலை செஞ்சாங்க, யார் வந்து இதை பண்ணுறாங்க, யார் இது பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, யார் வந்து இந்த கேன்டீன் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கேன்டீன் வேலை சாப்பாடு கொடுக்குறது, ஷிஃப்ட் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்க, பிறகு வந்து அந்த கல்லுக்கு எடுத்து அந்த கல்லெலாம் எடுத்து வர்றதுக்காக பாதையை போட்டவங்க, அதுக்கு உதவி பண்ண மிருகங்கள், அந்த மிருகத்தை பராமரித்தவங்க, அதுக்கு தினம் தீனி கொடுத்தவங்க, அதுக்கு ஃபுட்டு கொடுத்தவங்க, தண்ணி கொடுத்தவங்க, எல்லாருக்கும் வந்து தண்ணி அரேஞ்ச் பண்ணுவங்க, பிறகு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் அதாவது வந்து மருத்துவம், மெடிக்கல் உதவி பண்ணுவங்க. அப்புறம் வந்து என்னதுன்னா எல்லாருக்கும் வந்து தாடி மீசில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக முடியலாம் வெட்டி விட்டுவங்க, பிறகு வந்து டெக்கரேஷனுக்கு பண்ணுவங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ச் எழுதிச்சிருப்பாரு. அப்போ நம்ம புரிந்து என்ன இருக்குன்னா, அங்கே வந்து இவன் கீழ்நிலை, இவன் லோ கிளாஸு, இவன் ஹை கிளாஸு, இவன் வந்து எதுன்னு அப்போ கிடையாது. எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் வேலை செஞ்சாங்க. கீழ்நிலையாக ஒரு சுத்திரனா இருக்குது, அவனோட தவறு கிடையாது, அவன் குணம் அப்படி இருக்குது. ஒருத்தர் மேல்நிலையாக வரானா அவன் வந்து அவனுடைய பிறப்புனால கிடையாது, அவன் குணம் அந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஹெல்த்தியான, அதாவது வந்து நல்ல வாரணாசி தர்மம். இதான் வந்து சூர வர்ணாசிர தர்மா. அண்டர்ஸ்டாண்ட்? சூர வர்ணாசிர தர்மா. அதுக்கப்புறம் கலிபுருஷருடைய ஆதிக்கம் அதிகமானனால பிராமணன் பிரச்சனை ஆரம்பிக்குது. கலிபுருஷர்னா யார் வந்துச்சு? இந்த கலியோட ஓனர். அவர் வந்து எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, என்ன ஆரம்பிச்சு நல்லா கேட்கணும், பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னு
பிராமணன் சொல்லுங்க முதல்ல என்ன பிராமணன் என்ன ஆச்சு, தான் படித்த பாடன் படிக்கணும் சொல்லி கொடுக்கல, அவன் படன் மட்டும்தான் பண்ணான், பாடன் பண்ணலை, சொல்லி கொடுக்கல. அப்புறம் யஜன் யாஜன் தானும் வந்து ஒர்ஷிப் பண்ணணும், பூஜை பண்ணணும், மற்றவங்க சொல்லி விடணும். அவன் யஜன் தான் பண்ணா, யாஜன் பண்ணலை. பிறகு தான பரிகிரகா தான் தானத்தை பெற்றுக்கணும், மற்றவங்களுக்கு தானத்தை கொடுக்கணும். அவன் தானம் மட்டும் தான் எடுத்தான், மற்றவங்களுக்கு கொடுக்கல. அப்போ தான் மட்டும் வச்சுக்கணும்னு நினைச்சான். பிராமணர் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணனுக்கு பாக்கெட் இருக்கக்கூடாது, நீங்கள் 6 கோஸ்வாமி பிக்சர் பாருங்க, சட கோஸ்வாமி 6 கோஸ்வாமி இருக்காங்களா, 6 கோஸ்வாமி பார்த்தீங்களா, எங்கேயாச்சும் தனியாக சுருக்கு போய் கட்டிக்கிறாங்களா? ஏன்னா என்னைக்கு சுருக்கு போய் மாதாஜி ஏதாச்சும் காசு கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஏதாச்சும் பேக் பண்ணிக்க சைட் பேக் பண்ணிக்காங்களா? நோ, வெறும் வந்து கோப்பின், வெறும் வந்து வேஷ்டி, ஒரு துண்டு, ஜவமால கமண்டலம். எதுக்காக? அவங்க வந்து என்ன அன்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு சாப்பிட்டு முடிஞ்சு, என்ன அன்னைக்கு கிடைக்குதோ அதான் பிராமண குவாலிட்டி. அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அவங்க வீடாக போக மாட்டாங்க, அவங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க. அதனால இவங்களுக்கு வந்து நல்ல புண்ணியங்கள் போய் சேரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை சொல்லி கொடுப்பாங்க, கேட்கறதுனால இவங்களுக்கு நல்ல புண்ணியம் சேரும். அப்போ அந்த நாட்டை பாதுகாக்கிறது வந்து நீ பார்த்தீங்களா, அந்த காலத்து படம்லாம் பார்த்துருப்பீங்க, ராஜா வந்து ஏதாச்சும் முடிவு எடுக்க பக்கத்தில் பிராமணர் இருப்பார், பிராமணரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் சொல்ல இது சரியாக வரும் சரியாக வராது இது பண்ணுங்கன்னு. எந்த ஆலோசனை நாட்டுக்கு என்ன ஆலோசனை எடுத்தாலும் பிராமணருடைய புத்தி அமைப்பு, ஏன்னா பிராமணரோட புத்தி ஷார்ப்பானது, ஏன்னா சத்து கொண்டிருக்காங்க, எந்த முடிவு எடுத்தாலும் நாட்டுக்கு நன்மை தான் வந்து சேர்க்கும். ஆனால் இங்கே பிராமணன் வந்து தவறு பண்ண ஆரம்பிக்கும் போது, கலிப்பு சென்டர் ஆகும் போது பிராமணர் வந்து தவறானோன்னா அதுக்கப்புறம் சத்திரிய தவறாயிருவார். நாடு வந்து அரசியலில் வந்து ஊழல் நடக்க ஆரம்பிக்கும். நடக்குதா இல்லையா மதஜி? ஊழல் நடக்குதா இல்லை நடக்குது இல்லையா? நடக்குது. லஞ்சம், அப்புறம் வைஷ்யமும் தவறாக, வைஷ்யம்னா பிஸ்னஸ் கிளாஸ் அக்ரிகல்ச்சர், அவரும் தவறாக போயிடுவார். எல்லாத்துக்கும் தானியம் கொடுக்கணும், சரிசமாக கொடுக்கணும், கொடுக்காம என்ன பண்ணுவார், பதுக்க ஆரம்பிப்பார். பதுக்காம வைக்கிறாங்களா, இப்போ தானியம் பதுக்குறாங்களா, அதனால தான் விலைவாசி ஏறுதா, பதுக்க ஆரம்பிப்பாங்க. தென் சுத்ரா எங்கே போவான், அவன் வந்து எல்லாரும் நம்பி இருக்கிறான். அப்போ சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கல, நாட்டை பாதுகாக்கிறவன் வந்து சரியாக பாதுகாக்கலை, சாப்பாடு வேண்டிய இடத்துல சாப்பிட வரல, அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து மிருகங்களை அடித்து சாப்பிட்றதுக்கு போவான். அப்போ தான் மண்டைக்கு என்ன வருதோ அதை செய்ய ஆரம்பிப்பான். தென் எல்லாரும் சொல்லி மிஸ்டைரக்ட். புரியுதா மாதாஜி? புரியுதா மாதாஜி? புரியுதா மாதாஜி? அப்போ அதனால தான் வந்து அவள் பிராமணர்கள் வந்து இங்கே 2 கேட்டகரியாக அவங்க சொல்லிக் கொடுக்க வேலையை அவங்க செய்கிற வேலை. முக்கியமான பிரச்சனையே பிராமணர்கள் என்ற குவாலிட்டியில் இருந்தவங்க அவங்க வந்து கலியு புருஷோடைய ஆதிக்கத்தினால என்ன நடந்துச்சு, அவங்க வந்து தவறாக அவங்க செயல்படும் போது தென் எல்லா சத்திரிய வைஷ்ய சுத்திர எல்லாமே தவறாக போயிடுச்சு. அதனால தான் புரோபாது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த சொசைட்டி ஹேட்லெஸ் சொசைட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் வந்து பிரம்மாவோட தலை மாதிரி. ஏன்னா தலை இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா முண்டன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ கை கால் எல்லாமே இருக்குது, ஆனால் தலையில் நடக்க முடியும் மாதிரி. என்ன போவோம், தேவை நம்ம தவறாக தான் போவோம். அதே போல் தான் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஜிபிஎஸ்லாம் எப்படி போவோம், ஜிபிஎஸ்லாம் தவறாக எங்கெங்கே போய் தவறாக மாட்டிக்குவோம். அட் த சேம் பாயிண்ட் தான். அதாவது வந்து பூர்வ என்ன சொல்லுவாங்க, ஆச்சரியம் சொல்லுவாங்க, இது வந்து எய்ட்லெஸ் சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு வந்து தலை இல்லை, அதாவது உலகான பிராமண குவாலிட்டி இல்லை. இங்கே எங்கே தவறாகுதுன்னா, பிராமணன் இடத்துல எங்கே தவறாகுதுன்னா, அவங்க எப்போ வந்து சுயநலமாக ஆகிறாங்களோ, செல்ஃபிஷாக ஆகிறாங்களோ, தென் தட் பாயிண்ட் மதஜி ப்ராப்ளம் ஸ்டார்ட். அது யார் எடுத்து வராங்கன்னா, கலிபுருஷன் உள்ளே பூராரு ரிஷி மதஜி. கலிபுருஷன் எல்லா இடத்துக்கும் அவர் சொல்லிட்டாரு, நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன். யார் பரிசுக்கிட்ட சொல்லிட்டாரு, அதாவது வந்து யார் பரிசு மதகிட்ட சொல்லிட்டாரு. யார் வந்து பகவானை விட்டு விலகிறாங்களோ, யார் வந்து கொஞ்சம் சுயநலமாக அங்கே நான் பூந்துடுவேன். அப்போ சொல்லி கலிபுருஷன் அதிகமாக பிராமணம் மிஸ்கைட் ஆகிட்டாங்க. அப்போ எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அது போதுமான நான் சில விஷயம் சொல்லிடுறேன். பிராமணர்கள் எத்தனை குவாலிட்டி, எத்தனை தகுதி சொன்னேன், பிராமணருக்கு எத்தனை தகுதி சொன்னேன், 6, ஓகேவா? படன் பாடன் எஜன்யான தான பரிகிறா. ஓகே, இப்போ வந்து பிராமணருக்கு இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும், ஓகேவா? பிராமணர்கள் வந்து மொத்தம் 3 கேட்டகரி பிராமணர் இருக்கிறாங்க. தெரியுமா மாதாஜி? உங்களுக்கு எத்தனை பிராமணர் தெரியுமா? இந்த 6 ரூபாய்க்கு பூநூலை வாங்கி போட்டு வெள்ளை நூல் போட்டுக்கிட்டவங்களாம் பிராமணன் கிடையாது.
சும்மா வெள்ளை நூல் போட்டுட்டா பிராமணன் கிடையாது மாதிரி ஏமாந்துடக்கூடாது, தெளிவாக இருக்கணும். ஓகேவா? பிராமணன் இது 3 கேட்டகரி. ஓகேவா? நம்ம அதாவது வந்து என்ன, நம்ம முதல்ல வந்து என்னென்னா த்விஜா, த்விஜா த்விஜா DVIJA த்விஜா. ரெண்டாவது வந்து விப்ரா, ரெண்டாவது வந்து விப்ரா, விப்ரா நாட் ஜிப்ரா மாதாஜி, விப்ரா. அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா. ஓகேவா? ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, பாகவதம் வந்து ஃபுல் நாலேஜ் எல்லாத்தையும் கொடுக்குது. இப்போ அந்தந்த சப்ஜெக்ட் வரும்போது அந்தந்த சப்ஜெக்ட் பேசணும். இப்போ நான் பார்த்து இதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் திருநா அதை பேசக்கூடாது, அதுவும் நல்லது தான், அது டைம் வரும். பட் என்னென்ன சப்ஜெக்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பேசும்போது எல்லா நாலேஜும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, முதல்ல வந்து என்னது த்விஜா, ரெண்டாவது விப்ரா, மூணாவது வந்து வைஷ்ணவா. ஓகே, த்விஜானா என்ன அர்த்தம்னா ரெண்டாவது பிறப்பாங்க. இப்போ நம்ம வந்து அப்பா அம்மா வயிற்றுல தான் பிறக்கிறோம். ஓகேவா? அது முதல் பிறப்பு. நம்ம இனிஷியேஷன் வாங்கின பிறகு த்விஜா சொல்லுவாங்க. த்விஜா என்னன்னா ரெண்டாவது பிறப்பு. நம்மளுக்கு ஒரு ஆன்மீக பேர் கொடுப்பாங்க, நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் பேர் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து புது லைஃப் ஒன்று வாழ்க்கை கொடுப்பாங்க. அதான் த்விஜா. ஓகேவா? அடுத்து வந்து விப்ரா. விப்ரானா அந்த த்விஜா சொன்ன த்விஜா இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பூநூல் போடுறது, இந்த பூநூல் போடுற இதெல்லாம் வந்து அந்த த்விஜா கேட்டகரியில் உள்ளவங்க தான் நடக்கும். புரியுதா? ஓகே, அடுத்து விப்ரா. விப்ராவில் இருக்கக்கூடிய பிராமண கேட்டகரி என்ன பண்ணுவாங்க, நிறைய சாஸ்திரம் படிக்கிறது, நிறைய படிக்க வைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா விப்ரா சொல்லுவாங்க. விப்ரா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா. வைஷ்ணவான்னு என்ன அர்த்தம்னா, அவங்க அந்த பிராமண வைஷ்ணவ பிராமண கேட்டகரி வந்து என்னதுன்னா, இந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்னது, இந்த வேதத்தோடைய மொத்த எசன்ஸு சாரம் என்னது, இந்த வேதம் எதை சொல்லி கொடுக்குது. அப்போ அவங்களுக்கு தெரியும் கர்ம, ஞான அண்ட் யோகா இந்த மூணுத்துக்கு அப்பாற்பட்டு உயர்தரமானது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடையிறது பக்தி யோகா தான் சிறந்ததுன்னு அப்படியே புரிஞ்சுக்கிறவங்க வந்து யாரு, வைஷ்ணவ பிராமணா. ஓகேவா? த்விஜா பிராமணா, விப்ரா பிராமணா அண்ட் வைஷ்ணவ பிராமணா. ஆக்சுவலி நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயத்தில் ஆரம்பத்துலேருந்து முன்னுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூநூலை வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து கருதுறது கிடையாது. பூநூலில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக கருது. நீங்கள் பாருங்கள், ரொம்ப அதுக்கு முன்னே ஆச்சாரியர்களை பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்தி உணர்த்தகு கூட பூநூல் இருக்காது. ஜெகநாத் பாபாஜிக்கு பாருங்கள் பூநூல் இருக்காது. ஏன்னா இதை வந்து திருப்பியும் வந்து இது பூநூலை வந்து அந்த வெள்ளைக்கலை பூநூலை வந்து கொண்டு வந்தது வந்து யாருன்னா, இது வந்து நம்ம வந்து யாருன்னா நம்ம சில புரோபாதர் குருநாதர் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி கோஸ்வாமி புரோபாதர் அவர் தான் கொண்டு வந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டுவார் பத்திரிதா எவ்வளோ பேர் கவனிச்சிங்க வந்தது, அவர் தான் போடுவார். அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம வந்து நம்ம வந்து த்விஜா தான், நம்ம த்விஜா. ஏன்னா நம்ம ரெண்டாவது பிறக்கிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நார்மலாக இப்போ பேர் இருப்பேன், என் பேர் ரவீந்திரன். ஓகேவா? ஆனால் நம்ம குரு நம்மளுக்கு தீட்சை கொடுக்கும்போது நம்ம பாவத்தில் எடுக்கிறாரு, நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு வந்து புது லைஃப் கொடுக்குறாரு, நம்மளுக்கு வந்து ஜவமாலை கொடுக்குறாரு, நம்மளுக்கு புது பேர் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு ராதாஜி வண்டாஸ் அப்புறம் மாதாஜி எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம த்விஜா தான். ஆனால் அட் த சேம் டைம் வெறும் வந்து பூநூலை போட்டுக்கிட்டே ஷோ கட்டுதில்லை. நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா நிறைய நடக்கும். நீங்கள் பூநூல் போட்டிருப்பாங்க, அங்கே நைட் என்ன நடக்கும், என்ன பண்ணுது, சிக்கன், மட்டன், அப்புறம் பான் பிளாக்கு, அப்புறம் சிகரெட்டு, அப்புறம் வெங்காயம் பூனை போட்டு சாப்பிடுது, அஸ்வம் சாப்பிட்ற பிராமணலாம் இருக்கிறாங்க. தட்ஸ் வாய் இவங்க இது எங்கன்னா வெறும் இந்த பூநூலை போட்டு ஷோ கட்டுறது. நம்ம வெறும் த்விஜா மட்டும் இல்லை, நம்ம த்விஜா தான் ரெண்டாவது பேர் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம வைஷ்ணவா பிராமணா, நம்மளுடைய பரம்பரையில் நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து வைஷ்ணவ பிராமணா. நம்மளுக்கு கோல் ஆஃப் த லைஃப் தெரியும், நம்மளுக்கு என்ன ஃபாலோ பாகவத தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த விப்ரா வந்து என்னதுன்னா, அவங்க வந்து வெறும் வந்து சாஸ்திரங்களை நிறைய படித்து அவங்க வந்து யாருக்கும் சொல்லி கொடுக்குறது கிடையாது. இங்கே தான் என்ன ஆகுதுன்னா, தான் வீட்டில் பிறக்கக்கூடிய பிராமண வீட்டில் பிறக்கக்கூடிய பிள்ளைங்களை வந்து அவனுக்கு குவாலிட்டி இருக்கோ குவாலிட்டி இல்லையோ, தகுதி இருக்கோ தகுதி இல்லையோ, அவனையும் பிராமணனாக ஆக்கிறது. அடுத்த கீழ்நிலை வந்து சுத்திரன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, கீழ்நிலையில் இருக்கிறவங்களை வந்து அவனுக்கு பிராமண குவாலிட்டி இருந்தாலும் அவனை பிராமணன்னு சொல்லி கருதாமல் அவன் நீ மிளேச்சா சண்டாளன் போடான வெளியே அனுப்புறது.
அதனால தான் ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கருவறைக்குள்ளே இவங்க தான் இருக்கணும். அப்புறம் அந்த கொடிமரம் உள்கொடி மரத்தில் வந்து இவங்க நிற்கணும். பிறகு வந்து உள்கோடிக்கு வெளியில் இருக்கக்கூடிய வெளிக்கோடிக்கிட்ட இவங்க தான் நிற்கணும். பிறகு வந்து அதுக்கப்புறம் லோ கிளாஸ் பீப்புள் வந்து சப்பாத்தி கலர் இடத்துல நிற்பாங்க, உள்ளே வர முடியாது. ஓகே, ஐ ஸ்பீக்கிங் ஒரிஜினல் வந்துச்சு, உண்மையை நடந்து சொல்கிறேன். பிறகு அதுவும் கீழே இருக்கிறாங்க சண்டாளர்களும் சொல்லுவாங்க, அவங்க வந்து என்ன கோயில் வட்டாரத்துக்கு பின்னாடி பக்கத்தில் நிற்கணும். இப்படியாக வந்து மிஸ்கைட், அதாவது தவறாக வழிநடத்தி இப்படியே அந்த கல்ச்சர் உருவாயிடுச்சு. புரியுதா மாதாஜி? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து எல்லாமே பிராமணன், நாங்கள் உயர்த்தணும், நாங்கள் சொல்கிறது கேளு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் சுத்திரன் என்ன ஆனாங்க, கீழே இதில் வந்து இது வந்து ஒன்றும் வந்து அதிகமாகி இது ஜாதியின் அடிப்படையில் காஸ்ட்டு, அதாவது அவங்கவுங்க குலத்தின் அடிப்படையில் பிரிஞ்சு இது இடம் வாரியாக பிரிக்கப்பட்டுச்சு. முதல் கோயில், அப்புறம் இடம், அப்புறம் வந்து உரிமைகள், இப்படி எல்லாமே பிரிக்கப்பட்டு எல்லாமே வந்து தனித்தனி போகப்பட்டுச்சு. இப்போ உதாரணம் சொல்கிறேன், இது உண்மையாக நடந்தது, நம்ம யாரையும் குறை சொல்ல இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது நம்ம சொல்கிறோம். இப்போ சாதாரண கீழ்நிலையில் குளத்தில் பிறந்தவங்க, ஓகேவா, இப்போ எல்லாமே களி பிடிச்சி உள்ள பூண்டாரு. இப்போ எல்லாரும் அவங்க சுயநலத்தில் ஆகிட்டாங்க. இப்போ கீழ்நிலையில் கொடுத்தவர் வந்து அவர் வந்து அந்த பிராமணரோட ஏரியாக்குள்ளே தாண்டி கிராஸ் பண்ணி அங்கே போகணுன்னா நான் சுத்தர வரேன்னு சொல்லிட்டு போகணும். ஆதி காலத்தில் அவர் தலையை முடிக்குவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, பிராமண கலை அப்படின்னு சொல்லி ஆடுவாங்க, போ. அப்போ வந்து மனிதர்களுக்கு ஈக்குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, பண்டித சமுதர்ஷன ஸ்லோகம் என்ன மாதிரி தத்விதி சாரி என்ன வாட் ஒர்க் ஸ்லோகம் வந்துச்சு, பண்டித சமுதர்ஷனா ஸ்லோகம் இருக்கும் இருக்கா மாதிரி. ஓகே, வெரி குட். ஓகே, வித்யா விநாய சம்பன்னி, ஓகேவா, பிராமணே கவி அஷ்டினி சுனிச்சேவே சோபாகேச்சா பண்டிதா சமதர்ஷன. தென் 11வது சாப்டரில் பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காஞ்சதி மம சர்வேஷு பூதேஷு பக்தி லபதே பரம். வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதாவது என்னென்னா, வித்யா வினய சம்பன்னி, வித்யா மீன்ஸ் நாலேஜ், வித்யா வினய சம்பன்னி, யாருக்கு உண்மையாக நாலேஜ் இருக்கோ பிராமணே கவி அஷ்டினி, அதாவது நாய் திம்பவன், சண்டாளன், பசு, மிருகங்கள் எல்லாத்தையும் பண்டிதா சமதர்ஷனம், எல்லாத்தையும் சமநோக்கில் தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு உண்மையான நாலேஜ் இருக்குது, உண்மையான சாஸ்திர நாலேஜ் இருக்குது. பகவானுடைய ஆத்மாக்கள் தான் எல்லாருமே, எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறாரு, எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறாரு. அவர் வந்து எதுவுமே வெளியில் உடம்ப பார்க்க மாட்டார், எல்லாரையும் வந்து ஆத்மாக்கள் தான் பார்ப்பாரு. அப்படி பார்க்குறவன் பண்டிதா. அடுத்து 14வது சாப்டரில் பிரம்மபூதா பிரசன்னாத்மா. பிரம்மபூதா மீன்ஸ் என்னன்னா, யார் வந்து செல்ஃப் ரியலைசேஷன். பிரம்மபூதானா என்னன்னா செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். யார் தன்னை உணர்ந்தாங்களோ பிரம்மபூதா பிரசன்னாத்மா, அப்படிப்பட்ட ஆத்மா, தன்னை உணர்ந்த ஆத்மா பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோச்சதி நான் காஞ்சதி மம சர்வேஷு பூதேஷு, எல்லாம் சமமாக பார்ப்பாங்க. எப்போனா பக்தி லபதே பரம், அவங்களுக்கு பக்தி என்ற விஷயத்தில் இருக்கிறனால, பக்தி யாருக்கு இருக்கோ அவங்க யாருமே ஏற்றத்தாழ்வோடு பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் சமநோக்கில் தான் பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை கொடுக்கறதுக்காக வந்தவர் தான் யாரு, ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு. அவர் வந்து உடைச்சதே அதுதான். சைத்தன்ய வந்து முதல்ல வந்து அவர் வந்து கிளியர் பண்ணதே, நம்ம தமிழ் ஒரு வார்த்தை சொல்லுவோம், யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லாருக்கும் சமமான விஷயம் கிடைக்கணும். அதே போல் அவனும் யாக்கே தேடி தார கிருஷ்ண மத, நீ யாரை பார்க்குறியோ, யாரை மீட் பண்ணுறியோ, எங்கெல்லாம் போறியோ கிருஷ்ணரோட உபதேசம் பண்ணிட்டே இரு எல்லாரும். அதனால பாருங்க, அவர் ஜெகாய மாதா பிராமணராக இருந்தாங்க, வெச்சூர் விலாஸ்னாரு, அவங்க ஒழுங்கா ஆனாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சாதாரண வந்து மிலேச்சா குடும்பத்தை பிறந்த ஹரிதாஸ் தாக்கூர் தூக்கி நாமாச்சாரியை வச்சாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக போட்டார். அதாவது மிருகங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய, வெட்டி சாப்பிடக்கூடிய இடத்துல மிருகங்களை ஜாரிகண்டா என்ற காட்டில் வந்து ஹரிநாமத்தை ஜபம் பண்ணி ஜாரிகண்ட காட்டில் அவர் ஹரிகிருஷ்ணன் நாமத்தை பாடும்போது எல்லா மிருகம் ஆட வச்சார்.
அப்புறம் வந்து சிவானந்த சேனா சொல்லக்கூடிய ஒரு பக்தர், அவர் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஜெகநாத பூரிக்கு வந்து எப்பவுமே வருஷம் வந்து யாத்திரை கூட்டு போவார் பக்தர்களை. அவர் ஒரு நாள் கூட்டு அந்த சிவானந்த சேனா என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து எல்லாத்தையும் பக்தர்கள்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவர் கூட ஒரு நாய் வருது, ஒரு ஸ்ட்ரிக் டாக், ஒரு நாய் வருது. அப்போ அந்த வியாச அந்த தீர்த்த யாத்திரை அரேஞ்ச் பண்ண பொறுப்பு என்னன்னா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். சரி, இந்த நாயும் கூட வருது, அந்த நாய்க்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு சிவானந்த சேனா. அப்போ என்ன பண்ணுறது, இது ரொம்ப நாளும் தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது. கடைசி வந்து ஜெகநாத பூரிக்கு போகிறாங்க. இங்கே பெங்கால்லேருந்து பூரி ஜெகநாத் போகிறாங்க. பூரிக்கு போய் சேர்ந்தோடனே அவர் பார்க்குற எல்லாம் போயிட்டே இருக்காங்க. மகாபிரபு ஏன்னா அங்கே தான் இருக்காரு, பூரியில் இருக்கிறாரு. மகாபிரபு அவர் அந்த சிவானந்த சேனை பார்க்குறாரு, எங்கே அந்த நாய் காணவே பார்க்குறாரு. தென் அவர் திரும்பியும் ரிவர்ஸில் போகிறார். அப்புறம் நீங்கள் எல்லாம் போங்க, நான் போய் பார்க்கணும். போய் பார்க்குற நாய் அங்கே காணும். திருப்பி அவர் இங்கே வந்து திருப்பி பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா மகாபிரபுவோடைய கொஞ்சம் தூரம் பக்கத்தில் வந்து நாய் வந்து உட்காந்துருக்கு. தென் மகாபிரபு அந்த நாய்க்கு வந்து அந்த ரொட்டி திண்டு போகிறாரு. தென் அந்த நாய் வந்து சாப்பிட்டோன்னே தென் அது வந்து பகவானோட லோகத்துக்கு அப்படி நாகை விஷ்ணுவை கிளம்பிச்சு. பிகாஸ் மகாபிரபுவோடைய மிஷன் என்னன்னா எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி வந்து ஃப்ரீ. யாராருக்கெல்லாம் வந்து கிடைக்காம, யாராலும் வந்து மிஸ்கைட் ஆகிட்டு எல்லாருக்கும், மிருகத்துக்கு சாதாரண செடி கொடி இருக்கக்கூடிய பூச்சி புழு கூட எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அதனால தான் கிருஷ்ணரே கடைசியாக அவர் டேரக்டாக அவர் வெயிட் பண்ணுவார், எல்லாம் எப்படி போதும் பார்த்துட்டு ஒரு ஆள் அனுப்புவார். அதனால தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முதல் அவர் வந்து புத்தர் அனுப்புவார். ஞாபகம் நான் சொல்லியிருக்கேன், புத்தர் அனுப்புவார். அப்போ புத்தர் வந்து ஒரு தத்துவத்தை கொடுப்பாரு. பிறகு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னது புத்தர் முடிஞ்சோடனே பிறகு வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் அனுப்புகிறாரு, ஆதிசங்கர் சுப்பிரமணியன் அனுப்புகிறாரு. சுப்பிரமணியன் வந்து அவர் ஒரு தத்துவத்தை கொடுக்குறாரு, அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறாரு. பிறகு அடுத்தப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பாம்பு படுக்கையில், பகவான் பாம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அனுப்புகிறாரு. அவர் தான் ராமானுஜ ஆச்சாரியார். ஆச்சாரியர் வந்து கொஞ்சம் வேறு தத்துவத்தை கொடுக்குறாரு, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறாரு. பிறகு காற்று அனுப்புகிறாரு, வாயு, அவர் தான் மத்வாச்சாரியர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறாரு. பிறகு எல்லாம் கிடைச்சா நானே டேரக்ட் அவர் கலியுகத்தில் மகாபிரபு வராரு. பிகாஸ் காரணம் உடனே வந்து கிளியர் இது பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப வந்து கரப்டட் ஆயிடுச்சு, ரொம்ப வந்து தவறாக போயிடுச்சு. நம்ம சொன்னல ஏற்றத்தாழ்வு அதிகமாகிடுச்சு. அப்போ சொல்லி கரெக்ட் பண்ணி தென் கிடைச்சா வந்து மகாபிரபு வந்து த எசன்ஸ் அச்சிந்திய பேத ஆபேத தத்துவம் கொடுத்துட்டு போகிறாரு. எல்லாருக்கும் சரிசமமாக ஹரிநாமம் கிடைக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் கோயிலில் உட்காந்து மட்டும் நாம சங்கீதம் பண்ணலை. என்ன பண்ணார் வந்து அவர் என்ன பண்ண, வெறும் கோயிலில் உட்காந்து பிராமண மந்திரம் படித்தாரா? என்ன பண்ணார்? ரோட்டில் பண்ணுவார். ஏன் ரோட்டில் பண்ணுறாரு மந்திரி? ஏன் ரோட்டில் பண்ணுறாரு? ஏன் கோயிலில் மட்டும் பண்ணலையா? ஏன்னா சாதாரண பாமரனுக்கும் கிடைக்கணும், சாதாரண ரோட்டில் போடக்கூடிய அந்த டாக்குக்கு, அந்த 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 பூனைக்கு, அங்கே கூடிய எல்லாருக்கும் போகணும். தட்ஸ் த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு மிஷனே அதுதான். தட்ஸ் வாய் அந்த பரங்கள் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து சமம், எல்லாருக்கும் வந்து யாரும் வந்து பிராமணன் ஆகலாம். அதனால தான் உபதேச அமிர்தத்தில் ரூப கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, வச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜீவே வேகம், உதர உபஷ்ட வேகம், இது யார் வந்து வாய், மனசு, இந்த பால் உறுப்பு, இந்த புலம் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து குருவாகலாம் அப்படின்னு உபதேச அமிர்தத்தில் சில ரூப கோஸ்வாமி பாதா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து யாருக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ண நாலேஜ் தத்துவங்கள் தெரியுதோ அவன் சண்டாளம் குடும்பத்தில் பிறந்தாலும், நாய் தின்ற குடும்பத்தில் பிறந்தாலும் அவன் வந்து குருவாகலாம். இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய குரு மகாராஜ்கள் இருக்கிறாங்களா, புறப்பாத அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவை என்ன சொல்லுவாங்கன்னா மலேசியா கண்ட்ரி இஸ் த வெரி வெரி லோ கிளாஸ் கண்ட்ரி. அவங்க வந்து பணத்தில் அதாவது எடுக்கேட்டெல்லாம் இதாக இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அவங்க வெரி வெரி லோ வெள்ளக்காரங்க. ஆனால் இஸ் த வைஷ்ணவா ஒரு ஆள் உள்ளே போனோன்னே என்னவா மாற்றுறாரு, எல்லாத்தையும் வந்து வைஷ்ணவராக மாற்றுறாரு. அதனால் காட்டுக்குள்ளே ஒரு சந்தன மரம் இருந்துச்சுன்னா காடு என்ன ஆகும் வந்துச்சு, அந்த மாதம். அதே அப்புறம் ஒரு வைஷ்ணவா ஒரு நாட்டுக்குள்ளே போனான்னா எல்லாரும் வைஷ்ணவராக மாற்ற முடியும், எல்லாரும் பிரச்சனை முடியும். இப்போ பாருங்கள், யாரை வந்து வெள்ளக்காரன் அந்த யார் வந்து இந்தியாவில் வந்து மலேசியர்கள், ஏன்னா அந்த காலத்தில் இந்தியா தாண்டி கடல் தாண்டி போக மாட்டாங்க ஸ்பிரிச்சுவலுக்கு, ஓகேவா? அப்போ என்ன பண்ண புரோபாதர் முதல் போகிறாரு, போயிட்டு அங்கே ஸ்பிரிச்சுவல் உருவாக்கி அங்கே யாரை இவங்கெல்லாம் மலேச்சா சண்டாலாம் சொன்னாங்களோ அவங்கள எல்லாத்தையும் டிவோட்டி ஆக்குறாரு, தென் குருவாக்குறாரு. அந்த குரு மகாராஜ்கிட்ட இந்தியர்களை வந்து தீட்சத்தை வச்சார் சில பிரபாத். தட் இஸ் த வைஷ்ணவ பிராமணன், எந்த கேட்டகரியும் கிடையாது, ஓகேவா?
உடல் ரீதி, இந்த உடல் கலரு, இவங்க வெள்ளைக்காரங்க, இவங்க வந்து நெகோக்காரங்க, இவங்க வந்து ஜப்பானீஸ், இவங்க வந்து இந்தியா, அப்படி கிடையாது. வைஷ்ணவா மீன்ஸ் வைஷ்ணவா, வைஷ்ணவன்னா வைஷ்ணவ தான். அதனால தான் வந்து நம்ம கௌடிய வைஷ்ணவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. எல்லாருக்கும் சமமான நாலேஜ், எல்லாருக்கும் சமமான வந்து தர்ஷன் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் போனது பின்னாடி நிற்கணும், அது புதுசாக வந்து நீங்கள் பாருங்கள் ஜெகநாத ரதயத்தை பார்க்குறீங்களா? ஜெகநாத ரதயத்தில் வந்து எல்லாரும் தொடுறாங்க, எல்லாம் போகிறாங்க, எல்லாரும் சேவை செய்கிறாங்க, கட்டிங் பண்ணுறாங்க, எல்லாரும் சேவையில் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த கௌடிய வைஷ்ணவா. வெறும் இஸ்கான் மட்டும் கிடையாது. இப்போ கௌடிய வைஷ்ணவம் சைத்தன்ய மகாபிரபு கீழே இருக்கக்கூடிய கௌடிய மாட்டாகட்டும், கௌடிய தாரா ஆகட்டும், எல்லாருமே இஸ்கான், அதாவது நம்ம கௌடி சைத்தன்ய மகாபிரபு கிளைகள் வந்து எல்லாருமே ஈக்குவல், எல்லாருக்கும் வந்து சேவை கிடைக்கணும். ஓகேவா? அதனால வந்து இந்த நான் இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன், பட் நமக்கு படுக்கிறேன். ஆனால் ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்சிடறேன். ஓகேவா? நம்ம பிறக்கும் போது ஜென்மனா ஜாயதே சுத்ரா, சொல்லுங்க. சம்சார பவே துஜா, வேத பாட விப்ரா, பிரம்ம இதி பிராமணா. இதுதான் அர்த்தம். அதாவது பிறக்கும் போதே ஜென்மனா பிறப்பு, ஜென்மனா ஜாய சுத்ரா. நம்ம பிறக்கும் போதே நம்ம பிராமணலாம் கிடையாது. நம்ம பிறக்கும் போது எல்லாருமே லோ கிளாஸ் தான், சுத்ரா. ஜென்மனா ஜாய சுத்ரா. ஓகேவா? நான் பெரியவன் அப்படிலாம் கிடையாது. நம்ம பிறக்கும் போதே நம்மளை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற பகவானே எல்லாமே சுத்ரா தான். ரெண்டாவது சம்சாரே பவே துஜா. எப்போ வந்து நம்ம வந்து இந்த 16 சம்ஸ்காரங்கள் இருக்குது. ஓகேவா? அது நான் ஒரு நாள் சொல்கிறேன். அது நம்ம எப்போ ஃபாலோ பண்ணுறோமோ, தீட்சையெல்லாம் எடுக்கிறோமோ, அப்போ தான் நம்ம துஜானா என்னென்னா நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். தீட்சையெல்லாம் வாங்குகிறோம், பிராமணன்லாம் படுக்கிறோம், நம்ம துஜா. வேத பாட விப்ரா. எப்போ நம்ம வேதங்கள்லாம் படிக்கிறோம் அப்போ தான் விப்ரனா ஆகிறோம். சொன்னல விப்ர பிராமணன், சொன்னல விப்ரனா ஆகிறோம். தென் பிரம்ம இதி பிராமணன். எப்போ பகவான் யாரும் கரெக்டாக புரியுமோ அப்போ தான் பிரம்ம இதி பிராமணன், அப்போ தான் பிராமணன். பிராமணன் மீன்ஸ் பகவான் யாருன்னு தெரியணும். சும்மா வந்து அது ஜோதி, அது ஒளின்னு சொல்லக்கூடாது. பிரம்ம இதி பிராமணன். ஜென்மனா ஜாய சுத்ரா, வேத சம்சாரி பவே துஜா, வேத பாட விப்ரா, பிரம்ம இதி பிராமணன். ஓகே? அதனால வந்து இந்த கன்க்ளூஷன் ஸ்லோகம் முடிவு வந்து என்னதுன்னா, அதாவது வந்து தவறாக வந்து மிஸ்கைட் பண்ண அந்த மிஸ்கைட் ஆகிட்ட, அதாவது தவறாக வழி நடத்தப்பட்ட பிராமணர்கள் ஒரு குரூப் இருந்தாலும், அதை ஃபாலோ பண்ணாமல் இன்னும் குரூப் இருந்தாலும் 2 பேருக்குமே வந்து இழப்பு தான். அதனால தான் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்தாரு. வேதவேசரோட நோக்கமும் அதான், எல்லாருக்கும் ஈக்குவலாக எல்லா நாலேஜும் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது வேதங்கள் என்னென்னலாம் இருக்கு சொல்லி அடுத்தது சொல்கிறார். ஓகே? ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवतम ग्रंथराज की, जय श्रीमन चैतन्य महाप्रभु की, जय श्रीला प्रभुपाद महाराज की, जय श्री कामी के एकादशी व्रत की, जय श्री चतुर्मास्य व्रत की, जय श्री निताय गौर ब्रह्मानंदे, जय श्री जुरायात्रा. जुरानது வரப்போகுது, பலராம் பூர்ணிமா வரப்போகுது, அண்ட் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. இந்த 8வது மாதம் நாளையிலேருந்து ஆரம்பிக்கும் போது இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் மந்த், ரொம்ப மங்களகரமான மாதம். அதனால ஜெய जुड़न यात्रा महा उत्सव की, जय श्री बलराम पूर्णिमा की, जय श्री कृष्ण जन्माष्टमी महा उत्सव की, गौर ब्रह्मानंदे हरि हरि बोल.